வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வேர்ல்டு ஃபேமஸான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ வச்சு பிரெட் கிராம் வச்சு இப்படி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம். இது ரொம்ப ட்ரெண்டிங்கான வைரலாக ஆகிட்டுருக்கு இந்த ரெசிபி. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பிரெட் கிராம், அதாவது ப்ரெட்டை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தூளாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு, பச்சை மிளகாய், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸுக்கோ நீங்கள் வந்து கேரட் இருந்தால் கேரட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி மசிச்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு, ரொம்ப வேக வச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கொத்தமல்லி, பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட பீன்ஸ் இருந்துச்சு, எனக்கு பீன்ஸ் பிடிக்காதனால நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி கூட. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் வந்து டிப் பண்ணுற அளவுக்கு ஓரளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பதத்துக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த வெஜிடபிள் சேர்த்து வச்ச உருளைக்கிழங்கு மசியலில் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சேர்க்கும் போதே தெரியும் அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு இது போதுமானது. அதனால் இது மாதிரி சேர்த்துட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்கணும், இந்த மாதிரி வந்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இந்த ஷேஃப்க்கு வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் நல்லா வந்து மேலே தான் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா அது மாதிரியே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், அந்த டிப் பண்ணதை எடுத்து நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆயிலில் போட்டுற வேண்டியதான். ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்பியாக வந்து நம்மளுக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து கிடைக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம எந்த ஷேஃப் நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃப் எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பால் மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கு. பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன்.